அந்த நாள் ஒரு மாணவனுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கப்படும். ஏன்னா இந்த +2 மதிப்பெண்கள் தான் ஒரு மாணவனுடைய தலையெழுத்தையே நிர்ணயிக்குது அப்படின்னு நம்பப்படுது. 1 மார்க்ல, அரை மார்க்ல, 2 மார்க்ல மெடிக்கல் சீட்டை, இன்ஜினியரிங் சீட்டை தவறவர்களுடைய எண்ணிக்கை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கவுன்சிலிங்லேயே போலி மதிப்பெண் சான்றிதழ்கள் உள்ளே வந்திருக்கின்றன என்ற தகவல் தமிழகத்தினுடைய மிடில் கிளாஸை உலுக்கி, போலி மதிப்பெண் சான்றிதழ் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இது ஒரே ஒரு மாணவர் செய்த தவறு அப்படிங்கிற அளவில் பார்க்கப்பட்டது. ஆனா அதற்கு பிறகுதான் இது மாதிரி 25 மாணவர்கள் போலி மதிப்பெண் சான்றிதழ்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியே வந்தது. அதைத் தொடர்ந்து இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையில வந்த ஒரு புதிய திருப்பம் என்ன அப்படின்னா, இது புதிய விஷயம் அல்ல, போலி மதிப்பெண் சான்றிதழ்கள் பல காலமாகவே புழங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் எழுப்பப்பட்டது. பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்பிற்கான கவுன்சிலிங் அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஏராளமான மாணவர்கள் எதிர்பார்ப்போடு நின்று கொண்டிருந்தார்கள். அங்கு வந்திருந்த மாணவர்களின் பெற்றோர்களும் தங்கள் மகன்களின் எதிர்காலம் குறித்த கேள்விகளோடு காத்து கிடந்தார்கள். பல்கலைக்கழக வளாகத்தில் கூட்டம் அதிகரித்தபடியே இருந்தது. முந்தைய ஆண்டை விட இந்த ஆண்டு கலந்தாய்விற்கு வரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் 500 பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. நாடு முழுவதும் ஓராண்டில் 7 லட்சம் மாணவர்கள் பொறியியல் படிப்பு முடித்து வெளியே வருகின்றனர். இதில் தமிழகத்தில் மட்டும் 1,50,000 பேர் பொறியியல் படிப்பு முடித்து வேலைக்காக வெளியே வருகிறார்கள். பன்னாட்டு அளவில் பொறியியல் மருத்துவ படிப்பின் கல்வித்தரம் உயர்ந்து வரும் சூழ்நிலையில்தான் நடந்தது அந்த மோசடி. இவர் மன்னர் ஜவஹர், அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர். பொறியியல் படிப்புக்கான கவுன்சிலிங் எப்படி நடக்கிறது என்பதை சொல்ல தொடங்கினார். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1,67,000 அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துச்சு. அவங்களுடைய +2 மார்க்ஸ் வந்துச்சு. இந்த +2 மார்க்கை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, அங்கிருந்து அந்த எக்ஸாமினேஷன் நடக்கிற அந்த இதோட வந்து கம்ப்யூட்டர் வந்து 2ஐயும் வெரிஃபை பண்ணும். அது மாதிரி கம்ப்யூட்டர் வெரிஃபை பண்ணி எது சரியா பொருந்தாம இருக்கோ அதெல்லாம் வந்து திருப்பி என்ன செய்யும், இத்தனை இது பொருந்தலை. இப்போ 1,67,000 அதுல வந்து ஏறக்குறைய 800 இது பொருந்தலைன்னா 800 இது இந்த நம்பர்லாம் இருக்கும். எல்லாம் வெரிஃபை பண்ணி அதுக்கு பிறகு ரேங்க் லிஸ்டே போடுறது. ரேங்க் அடிப்படையில் கலந்தாய்வில் லிஸ்ட் போடப்பட்டதும் நிறைய மாணவர்கள் ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை செய்தார்கள் என்றும் அதன் பிறகு அந்த மோசடி கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் சொல்ல தொடங்கினார் மன்னர் ஜவஹர். ரீவேல்யூவேஷன்ல போட்டதுல ஏறக்குறைய ஒரு 1000 பேருக்கு மேல அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த 1000 பேர்ல ஒரு 41 இது வந்து கரெக்டா பொருந்தி வரல. அது பொருந்தி வரலைன்னு அந்த 41 பேருடைய இந்த ரீவேல்யூ மார்க் லிஸ்ட் பார்த்தா அதுல ஒரு சில டிஃபரன்ஸ். இந்த ரெகுலரா வந்து 1000 பேர்ல மற்றவங்க ரீவேல்யூவேஷன் போட்ட அந்த சர்டிஃபிகேட் இது மாறி இருந்துச்சு. எப்படி மாறி இருந்துச்சுன்னா, அதாவது அந்த டேட் வந்து ஒரிஜினலுக்கு வந்து 5வது மாதம் கொடுத்தாங்க, ரீவேல்யூவேஷன் 6வது மாதம் கொடுத்தது. இவங்க ரீவேல்யூவேஷன் சர்டிஃபிகேட்லேயே அந்த 5வது மாதம்னு அந்த 41 இதுலேயும் இருந்துச்சு. அப்புறம் கையெழுத்து போட்டது பழைய டைரக்டர் வேற, புது டைரக்டர் வேற. பழைய டைரக்டருடைய கையெழுத்து வேற மாதிரி இருந்துச்சு, புது டைரக்டர். மற்றவங்கெல்லாம் வந்து ரீவேல்யூவேஷன்ல ஒரு பர்டிகுலர் கையெழுத்து இருந்துச்சுன்னா அந்த 41 அந்த இது இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா மார்க் வேரியேஷன். 4வது வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப், அதாவது வாட்டர் கோடிங் மாதிரி போட்டிருந்தாங்க. பருவா நோட்டில் வாட்டர் கோடிங் மாதிரி அதுல இருக்கும். அந்த வாட்டர் கோடிங் இந்த 41 சரியா இல்லை. பல ஆண்டு காலமாகவே தமிழகத்தில் போலி முத்திரைத்தாள் மோசடி, போலி பாஸ்போர்ட் மோசடி என்று அரங்கேறி வந்திருக்கிறது. பொய்யான ஆவணம் தயாரித்த பலரையும் காவல்துறை கைது செய்திருக்கிறது. ஆனால் கல்வித்துறையில் நடந்திருக்கும் போலி மார்க்ஷீட் மோசடி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. நாகரீக வளர்ச்சிக்கும் ஒரு சமூகத்தின் மதிப்பீட்டிற்கும் கல்வியே முதற்கண்ணாக விளங்குகிறது. கல்வித்துறையில் ஊடுருவும்
இது மாதிரியான மோசடி மாணவ சமுதாயத்தையே கேள்விக்குறியாக்குகிறது என்கிறார்கள் பலர். இந்த மோசடியை அரங்கேற்றியவர்கள் வேலையே பெயரை நீண்ட கதையாக கல்வியை தொழிலாக செய்தவர்கள். ஆம், போலி மார்க்ஷீட் விவகாரத்தில் கைதான ஏகாம்பரம் கல்லூரி கல்வித்துறை அலுவலர். மற்றொருவர் திருவண்ணாமலையைச் சேர்ந்த உதவி தலைமையாசிரியர் திருவேங்கடம். இந்த ஆண்டு மட்டும் இவர்கள் 500 மாணவர்களுக்கு போலி மார்க்ஷீட் தயாரித்து கொடுத்திருப்பதாக சொல்கிறது காவல்துறை. கடந்த 8 ஆண்டுகளில் இவர்கள் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு போலி மார்க்ஷீட் தயாரித்து கொடுத்ததாகவும் அவர்களில் பலர் பொய்யான சான்றிதழை வைத்து நல்ல நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதிர்ச்சியூட்டக்கூடிய இந்த பின்னணி நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற துடைக்கும் இளைஞர்களின் மேல் பரிதாப காற்றையே வீசச் செய்கிறது. இந்த அதிர்ச்சி அலை ஓய்வதற்குள் மற்றொரு கும்பல் சிக்கிக் கொண்டது கும்பகோணத்தில். கிழக்கு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டவர்களின் போலி சான்றிதழ் மோசடி வியக்க வைக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலமாக பல்வேறு வகையான போலி சான்றிதழ்கள் தயாரித்து கொடுத்து பல லட்சம் ரூபாய் சம்பாதித்திருக்கிறது இக்கும்பல். உண்மையான ரப்பர் ஸ்டாம்ப் போலவே போலிகள் தயாரித்து சான்றிதழ்களில் பதிப்பதற்காக வைத்திருந்தது இந்த கும்பல். மேலும் அவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பள்ளிக்கூட மார்க்ஷீட், டிசி, கல்லூரி சான்றிதழ் என அனைத்தும் உண்மையானவை போலவே அமைந்திருந்தன. கைது செய்யப்பட்ட பஷீர் அகமது, காஜா மைதீன், பாண்டியன், சாமிநாதன் ஆகியோர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். போலி பாஸ்போர்ட், போலி ரேஷன் கார்டு, போலியாக முத்திரைத்தாள் உருவாக்குதல், இது போன்ற மோசடிகள் இங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா போலி மதிப்பெண் சான்றிதழ் அப்படிங்கிறது எப்படி தயாரிக்க முடியும்? ஏன்னா அது ஒரு வாட்டர் மார்க் இருக்கும் அந்த பேப்பர்ல, கீழே ஹாலோகிராம் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கும்போது இதை தாண்டி எப்படி டூப்ளிகேட்டா ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனா அப்படி ஒரு மதிப்பெண் சான்றிதழை உருவாக்குவது எளிது, அது குறித்து எங்களுக்கு தெரியும். இதை மக்களிடம் சொல்வதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இது போன்ற குற்றங்கள் தடுக்கப்படலாம் என்கிற எண்ணத்தில் இதை உங்களிடம் சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு சிலர் நம்மிடம் சொன்னார்கள். அதே எண்ணத்தில் அவை உங்களுக்கு முன் காட்சிகளாக இருக்கின்றன. இடைவெளி நடந்தது என்ன? விழுத்தாட்டை பதற வைத்த போலி மார்க்ஷீட் உருவானது எப்படி? போலி மார்க்ஷீட் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கும் நிலையில் எப்படி தயாரிக்கிறார்கள் இந்த போலி மார்க்ஷீட்களை? சில நேரடி காட்சிகள். உண்மையான பள்ளி சான்றிதழ் ஸ்கேனிங் வைக்கப்படுகிறது. ஸ்கேன் ஆகி வரும் சான்றிதழ் கணினி துறையில் தெரிய அந்த சான்றிதழ் கணினிக்கு பதிவு செய்யப்படுகிறது. சில மென்பொருள்களின் உதவியோடு ஓப்பன் செய்யப்பட்ட சான்றிதழில் பெயரை அழித்தோ புதிதாக ஆட் செய்தோ போலி உருவாகிறது. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இதை ஸ்கேன் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு எடிட் பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் நம்ம இது பண்ணியிருக்கோம்னா இது ஆக்சுவலாக இந்த மாதிரி சீட்டு இங்கே கிடைக்கிறது. நம்ம சீட்டில் இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக இதுவும் குவாலிட்டிக்கு ஆக்சுவலாக வந்துடும். ஆனால் இதே மாதிரி தான் எல்லாருமே செய்கிறாங்க. போலி மார்க்ஷீட் விவகாரத்தில் மாணவர்களை தண்டிப்பதை விட பெற்றோர்களே இதற்கு காரணம். அவர்கள்தான் திருந்த வேண்டும் என்று சிலர் சொல்லத் தொடங்கினார்கள். நல்லா படிக்கிறவங்களுக்கு வந்து முத்து கிடையாது. படிக்காம மார்க் வாங்கி அவங்க சீட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ கஷ்டமா இருக்கு. அப்போ பேரண்டா நான் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து தான் எனக்கு வந்து தூண்டுதலாக இருக்காங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து அது படிக்கிற வயசுல அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக தண்டனை யாரும் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா பெற்றோருக்கு தான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
கிராமப்புறங்களில் வசிக்கும் பெற்றோர்களும் தங்கள் மகனை மிகவும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார்கள் என்றும் அவர்கள் முன்னேற்றத்திற்கு இந்த போலி சான்றிதழ்கள் தான் முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள படிக்க வைக்கிறோம். அவங்க அப்பா லோன் மேலதான் பாக்குறாங்க. கஷ்டப்பட்டு படிக்க வச்சு மார்க் எடுத்துருக்கான். கட் ஆஃப் ஓரளவுக்கு கட் ஆஃப் எடுத்திருக்கும் போது போலி மார்க் ஷீட்னால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான் அதிகமாகுது. அவனோட நல்ல கோர்ஸ் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நாங்கள் ஓரளவுக்கு முன்னேறி வரணுன்ற சூழ்நிலை நாங்கள் இருக்கும்போது பல காசு கொடுத்து போலி சான்றிதழை காமிச்சு அவங்க முன்னேறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. எங்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா இருக்கு. போலி மார்க் ஷீட் விவகாரத்தால் தாங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறோம் என்பதை சில மாணவர்களும் குமுறலோடு பேசத் தொடங்கினார்கள். டே நைட்டாக கஷ்டப்பட்டு நம்ம படிச்சு இப்போ மார்க் எடுத்து கட் ஆஃபும் நிறையா வந்து நான் கேட்க குரூப் கிடைக்காம போகுது. இதனால அவங்க போலி மார்க் ஷீட் இது பண்ணுறவங்க வந்து காசு கொடுத்து எல்லாம் பண்ணி கட் ஆஃப் வந்து நிறையா அடிச்சிருவாங்க. இதனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இது முன்னுரிமை கொடுத்து அவங்க ஃபஸ்ட்டு குரூப் கிடைச்சிருவாங்க. இப்போ வந்து இந்த போலி மார்க் ஷீட் கிரியேட் பண்ணுறதுனால எங்கள் மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேங்க் ரொம்ப பின்னாடி போகுது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவுன்சிலிங்கை தான் நம்பியிருக்கேன். மேனேஜர்ஷிப் போகாமல் நாங்கள் இங்கே தான் வந்திருக்கோம். ஆனால் இந்த மாதிரி போலி ஷீட் மார்க்ஸ் படி பண்ணாலும் எங்களுக்கு பின்னாடி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மார்க்ஸ் வந்து ஃபேக் மார்க் ஷீட்லாம் காட்டி முன்னாடி போயிடுறாங்க. ஸோ ஒரு மார்க் கட் ஆஃபில் 0.5 குறைந்தா கூட எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் கோர்சஸ் மெக்கானிக்கல் கோர்ஸோ இல்லை சிவில் கோர்ஸோ அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ராஜதுரை, மணிகண்டன் சென்னையில் கடந்த 2 வருடமாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்கள் தங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் இந்த போலி சான்றிதழ்களே என்று குற்றம் சாட்டுகிறார்கள். டூப்ளிகேட் மார்க் ஷீட் வந்ததுனால என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்றபடி மார்க் அதிகமாக போட்டுக்கிட்டு அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நாங்கள் அதுக்காக நாங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் தான் நாங்கள் போயிட்டு நிறையா பண்ணிட்டு இருக்கோம். நானும் ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 90% ஸ்டூடெண்ட் மார்க் வந்து ஈஸியாக எடுத்து அக்செப்ட் பண்ணி இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆகிறேன். நான் வந்து 45% வாங்கிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு ஜாப் கிடைக்கல. கிராமத்துலேருந்து கஷ்டப்பட்டு படிச்சு வரணும். நாங்கள் வந்து என்ன பண்ண எங்களுக்கே தெரியல. கல்வித்துறைக்குள் வணிக மட்டம் வராமல் இருப்பதும் அதற்குள் போலிகள் ஊடுருவாமல் தடுப்பதும் நம் சமூகத்தின் கடமை. இந்திய தண்டனை சட்டத்தினுடைய 463, 64வது பிரிவு எல்லாம் வந்து ஃபோர்ஜரியை பற்றி ரொம்ப பேசுது. ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஃபோர்ஜ் பண்ணினா, அதனுடைய சீலை ஃபோர்ஜ் பண்ணினா, அல்லது சைன் பண்ணுற சிக்னேச்சரை ஃபோர்ஜ் பண்ணா, இப்படி பல விஷயங்கள் பற்றி சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சட்டத்தின் அடிப்படையிலே பார்க்க போனால் இன்றைக்கு நடந்திருப்பது போலி மதிப்பெண் சான்றிதழ் வழங்குவதிலே நடந்திருக்கிற மோசடி என்பது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும். இது 7 ஆண்டுகள் வரைக்குமான சிறை தண்டனையும் கூடவே அபராதமும் என்று நம்முடைய சட்டம் சொல்லுகிறது. அப்ப இன்னும் கொஞ்சம் விஜிலண்டா நம்முடைய கல்வித்துறையை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டியது அவசியம். கடந்த வருடங்கள்ல யார் யாரெல்லாம் போலி மார்க் ஷீட் கொடுத்து சீட்டுக்கு வாங்கினாங்க, அவங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை சேகரித்து சம்பந்தப்பட்ட மாணவர்களை தண்டித்தல் என்பது நடைமுறை சிக்கலுக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க.